அறிஞர் அண்ணாவுடைய எழுதிய நூல்களிலே எடுத்துக்காட்டு தாழ்ந்த தமிழகமே, சந்திரமோகன். இது எப்படி இருக்கு? சந்திரமோகன். அவர் எழுதிய நாடகங்களில் சிறந்த நாடகம் வேலைக்காரி ஓரிரவு. டே சிரிக்காதடா, எழுதின பிள்ளைங்க இருக்காண்டா, இவன் படிச்சுட்டு போயிடா. எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிஎட், எம்பி எல்லாம் படிச்சு அவரு வேலை வரலாம்ட்டு தமிழ்நாடு டிஎன்பிசியில் உட்காந்து எழுதினாடா வேலைக்காரி ஓரிரவு. அப்பா என்னை பெத்த அம்மா தாங்க முடியல. இதுல வேற நம்மள என்ன தெரியுமா கோபப்படுறாரு அப்படின்னு. இல்ல நான் இனிமே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். அருமையா பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சாராயம் குடிச்சு எத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறீங்க. சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. இனிமே முத்தம் கொடுத்து பேசுங்கடா. அப்படி 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 பேச நல்லா இருக்கு மேடம். கொடுமை. நம்ம கிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமாவது போட்டுருக்கலாம். அதுவும் இல்லை, வெறும் கொள்கை பாட்டா இருக்கு. என்ன பண்றது, ஒரு கூட்டம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறா சாமி, ரொம்ப கஷ்டப்படுத்துது. இவ்வாறு அடுத்துடா இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு அப்படியே வருதுடா. அப்புறம் ஐயாட்ட வருதுடா. தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட வருதுடா. ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி கேள்வி. இவர் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தார்? எத்தனை முறை இருந்து எங்களுக்கு என்னையா, எங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதுல இன்னொரு கேள்வி, அருமையான கேள்வி, பேரறிஞர் அண்ணாவை பற்றி கேள்வி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார்? நீ தான் சொல்ற யாரா? இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி. யாருங்களா? அண்ணாதுரை அவர்களை பற்றிய கேள்வி. நீ என்ன நினைக்கிற? அண்ணாதுரை அவர்கள் எழுதுனா நீ மார்க் மதிப்பெண் போடுவ. ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்ம மூதாதை திருமூலர். அதை எடுத்து இவர் சொல்றாரு. இப்ப நான் திருமூலர் எழுதுனா மார்க் போட மாட்டேன். இந்த தேர்வாணையத்தை ஒரு தடவை தேஞ்ச செருப்பு விளக்கமா இருந்தா எடுத்து வாங்கடா, ஒரு வெளுத்து விட்டுருவோம்டா. டேய் வெளுத்து விட்டு. அதுலயே வீடு வாசப்பெருக்கினது வேண்டாம், கக்கூஸ்ல இப்படியே தேய்ச்சி வச்சுக்க ஒரு கட்ட குட்டை ஈக்கிமா இருக்கும்டா, அதை வச்சு வைக்கும். பைத்துக்கார டேய், பைத்துக்கார பிள்ளைகளா போங்கடா. டேய் ஒருத்தனை இல்லடா, இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும்டா. நம்ம ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதுல ஐயாவுக்கு பல கேள்விகள். ஐயாவுக்கு பல கேள்விகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர் எழுதிய நூல்கள், அவர் எழுதிய கவிதைகள், அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் எழுதிய வசனங்கள், வசனத்தை எழுதினா மதிப்பெண். எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம், எப்படிப்பட்ட வரலாறு பெருமை மிக்க சமூகம், இது எப்படி பத்தி சிக்கிக்கிடுச்சு பாரு. பாரு நீ இதுக்கு என்னடா பதில் எழுதுவான் என் பிள்ளை? இத படிச்சுக்கிட்டு போய் தமிழ்நாடு இவன் தேர்ச்சி பெற்று அரசு பணிக்கு வரணும். இதெல்லாம் ஒரு கொடுமடா, கால கொடுமடாது. நீ உலகத்துல நீ ஒண்ணு கவனிச்சுக்கடா. டேய் உலகத்துல அண்ணன் சொல்றா, உனக்கு என்னை விட்டா உனக்கு நாதி இல்ல, உன்னை விட்டாலும் எனக்கு நாதி இல்ல. இருகை என் கைய பிடிச்சுக்கடா. டேய் இந்த ஐயா கருணாநிதி சொல்வார்ல, தமிழர்களே தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் பேச விடு, அட பேச விடு. என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.